நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் ஆனி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஜூன் 16ஆம் தேதி முதல் ஜூலை 16 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் இந்த ஆனி மாதம் 2ஆம் தேதி சர்வ அமாவாசை, ஆனி 18 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் வரை உள்ளடக்கியது இந்த தனுசு ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆனி மாத கிரகங்கள் இந்த தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளுக்குள் இந்த தனுசு ராசி ரொம்ப பெரிய பிரமாதமாக நல்ல ஒரு பலனை பெறப்போகிறீர்கள். அதான் உண்மை. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி இப்போ எல்லாம் சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு மாறப்போகிறீர்கள். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. இதுவரை பிரச்சனை பண்ணி கொண்டிருந்த சனி பகவான் கூட இப்பொழுது 3ஆம் இடத்தில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு நிலையை அவர் தர இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். எந்த ஒரு முயற்சியும் ஒரு இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது. பணம் பல வகையில் பையை நிரப்பும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். லாபஸ்தானத்தை குரு பார்த்தால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் அங்கங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிங்க. இப்போது கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்ச நிலை கண்டிப்பாக ஏற்பட போகிறது. 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடம், அதாவது ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் அமர்ந்திருப்பது என்பது சிறப்பு. கோச்சார ரீதியாக 2, 5, 9, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் செல்லும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இப்போ 5ஆம் இடம் மிக சிறப்பாகிறது. இது நாள் வரைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது இந்த ராகு பகவான் இடர்பாடுகளை தந்தார். நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்துக்களை பிரச்சனைகளை கொடுத்தார். பூர்வீகத்தில் பிரச்சனைகளை கொடுத்தார். ஆனால் இப்போ குரு அங்கே போயிட்டதால் ராகுக்கு சுபத்தன்மை ஏற்பட்டு விட்டது. இனி பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள். உங்களுடைய மனசு ஒரு சந்தோஷத்தில் மிதக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் பிள்ளைகள் வெளிநாடு சென்று உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று நல்லா அவங்க என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அதை கண்டிப்பாக அவங்க சேர்ந்து சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி புதன் 7ஆம் இடத்தில் 15 நாளும் 8ஆம் இடத்தில் 15 நாளும் இருக்கிறார். அதனால் குறை ஒன்றும் இல்லை. சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு உன்னதமான ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த மாதம் 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறி இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால்
கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனாக இருக்கும் பட்சத்தில் கருத்து வேறுபாடுகள் வரும். 7ஆம் இடம் சூரியன். அப்போது மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த ஆனி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒன்று அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல இப்போ இன்க்ரிமெண்ட், அதாவது சம்பளம், ப்ரமோஷன் கிடச்சி ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, இது ப்ரமோஷன் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு, அதனால் ஒரு பண வரவு, பொருள் வரவு, அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதரவு, நண்பர்களால் ஆதரவு, தொழில் கூட்டாளிகள் உங்களுடன் ஆதரவோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், தொழிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் இடத்து அதிபதி, அதாவது செவ்வாய் 5ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைஞ்சு இருக்கிறார் 15 நாள். ஆனால் அடுத்த 15 நாள் ஆணி 15க்கு பிறகு பார்த்தீங்கன்னா 5க்குடையவன் 9 ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது என்பது உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலை மிக மிக உயரும். அவங்க வெளிநாடு சென்று நல்லா என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அவங்க படிப்பாங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மிக பிரம்மாண்டமாக நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. அப்போது வெளிநாடு ஆன்மீக பயணமாக கூட நீங்கள் டூர் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். உங்களுடைய தந்தை ஏதோ ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் தரப்போகிறார், நல்லது செய்யப்போகிறார் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி புதன் உங்களுக்கு 7லும் 8லும் இருப்பது என்பது முதல் 15 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலில், உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெற்று நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும். ஆனால் கடைசி 15 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் முடக்கம் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் போயிடுறார். அதனால் தொழில் கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். இருந்த போதிலும் ஓரளவுக்கு உங்களுடைய திறமையால் அதை சமாளித்து ஒரு நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். அரசு துறையில், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் கூட பார்த்திங்கன்னா உங்களுடைய சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், சகோதரர்களால் ஆதரவு, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க ரொம்ப சிறப்பாக பணியாற்றி பல நன்மைகளை, சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. சுக்கிரன் உங்களுக்கு 15 நாள் கடகத்திலும் இன்னொரு 15 நாள் 9ஆம் இடத்தில் சிம்மத்திலும் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். அந்த ஆனி 15 தேதிக்கு பிறகு என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு உண்டு என்று சொன்னால் மிகையாகாது. 12ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறார், சனி பகவானும் பார்க்குறார். நீங்கள் வேலைக்கு சாப்பிட முடியாது, உறக்கம் உங்களுக்கு வராது. இருந்த போதிலும் இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பதால் அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால்
அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது சுப செலவைத்தான் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மொத்தத்தில் பாருங்கள், 1, 5, 9 சிறப்பாக இருக்கிறது. ராசியை குரு பார்க்கிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, தன்னம்பிக்கை பெறப்போகிறது. சமூகத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் உயரப்போகிறது என்று சொல்லலாம். 11ஆம் இடம், முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். இந்த ஆனி மாதத்தில் 5, 6, 7 தமிழ் தேதியைத்தான் குறிப்பிடுறோம். 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். இந்த புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமையப் போகிறது. மொத்தத்தில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பாருங்கள், உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 15 நாள் நீச்சம் பங்கம் அடையவில்லை. அடுத்த 15 நாள் தான் உங்களுக்கு 9ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ 5ஆம் இடம் சிறப்பாகி விடுகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி நல்லதே நடக்கப் போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.